ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதனால என்னாலையும் வீடியோ போட முடியல, டைம் இல்லை. இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம கூட இருக்க ஒரு சில பேர் ரொம்ப நல்ல ஜாலி டைப், ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டாக, ரொம்ப சகஜமாக சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். ஆனால் சடனாக பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட் அப்படிங்கிறது வெறும் கோவம் மட்டும் கிடையாது. அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எமோஷ்னல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த எமோஷ்னலோட அவங்க போராடிட்டு இருக்கலாம். இது தெரியாமல் அவங்க கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸே நீ மாறிட்ட, நீ ஈகோ காமிக்கிற, நீ இந்த ஸ்டேஜ்க்கு போனதுனால மாறிட்ட அப்படின்னு அவங்களுக்கு பேசி பேசி இன்னும் அதிக ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகறாங்க. ஆனால் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்களோட சுச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறது பதிலாக ஆர் யூ ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட மனசை விட்டு பேசுவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் மனசை விட்டு பேசினா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது புரிஞ்சுக்காம நம்ம அவங்க மேலே கோவப்படுறது, அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம இன்னும் அவங்கள விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவங்களோட க்ளோஸாக இருக்க பீப்புள்ஸ்க்கு அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களும் அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஹீல் ஆகட்டும். அவங்கக்கிட்ட போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட நார்மலாக பேச. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.